ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த யூடியூப் சேனல் மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பானவர்களே, நம்முடைய யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய புதிய காரியங்களை நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உங்களுக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்குன்னு சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு இப்போ ஒரு காரியத்தோடு கூட நான் வந்திருக்கிறேன். இந்த நாட்கள்ல நிறைய விஷயங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறவங்களுக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளா இல்லாதவங்களுக்கும் நிறைய மாற்றங்கள் சேஞ்சஸை நீங்களும் நானும் என்ன செய்யலாம்னா எதிர்பார்க்கலாம். சரியா? ஒருவேளை ஆண்டவருடைய பிள்ளைங்களா இருக்கிறவங்க சில விஷயத்துக்கு எஸ் சொல்லித்தான் ஆகணும், சில விஷயத்துக்கு நோ சொல்லித்தான் ஆகணும். இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு சில காரியத்தை தடுக்கிறார் அப்படின்னா அந்த காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. அதுக்கு மேல நம்ம செஞ்சோம்னாலும் ஒரு எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட் நமக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. அதுலயே நமக்கு தெரிஞ்சுக்கலாம் இதை ஆண்டவர் அருவருக்கிறார், இதை நம்ம இடத்துல அவர் எதிர்பார்க்கவில்லை என்பதை நம்ம ஈஸியா கண்டுபிடித்து விடலாம். இன்னைக்கு அப்படித்தான் வேண்டாத மைகள் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக்கோட நான் என்ன செஞ்சிருக்கேன்னா வந்திருக்கிறேன். மை, அதாவது மை மீன்ஸ் ஒரு பேனால ஒரு ரீஃபில்ல எழுதுவதற்கு உள்ள இருக்கிற இங்க் நமக்கு தேவை. ஒருவேளை அந்த இங்கு காலியா போயிட்டு அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிருவோம், அதை ரீஃபில் அப்படின்னா கலட்டி தூர போட்டுட்டு வேற ரீஃபில் போடுவோம். இப்போ மேக்சிமம் யூஸ் அண்ட் த்ரோ நம்ம ஸ்கூல் பசங்க கிட்ட காலேஜ் பசங்க கிட்ட கேட்டோம் அப்படின்னா டேங்க் பேனா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை கழட்டுவாங்க, பேனாவை கழட்டுவாங்க, உள்ள ஒரு டேங்க் சின்ன டேங்க் மாதிரி இருக்கும். அது காலியா போயிட்டுன்னா என்ன செய்வாங்கன்னா கலட்டி தூரத்துக்கு போட்டு வேற ஒரு டேங்க் என்ன செய்வாங்கன்னா ஃபில் பண்ணுவாங்க. சரியா? எதுக்காக அப்படின்னா ஒரு பேனா எழுதுவதற்கு மை தேவைப்படுகிறது. சரியா? மை தேவைப்படுகிறது. அது மை காலியா போய் விட்டது என்றால் அந்த மையை அந்த டேங்கை நம்ம தூர போட்டுறதோ அந்த ரீஃபில் நம்ம தூர போடுறோம். இங்கேயும் வேண்டாத சில மைகள் இருக்குது. என்ன மை அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்காக பேனால இருக்கிறத சொல்லல, என்னென்ன மை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வேண்டாத முதலாவது மை, ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் முதலாவது ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா ஒழுங்கை எதிர்பார்க்கிறார். அது அப்போ வேண்டாத மை என்ன மைனா ஒழுங்கின்மை. இங்க பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் எறும்புகள் போய்கிட்டு இருக்குது. இந்த எறும்புகள் எப்பவுமே வரிசையா தான் போகும். ஆனா இது ஒரு கச்ச 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 கச்சன்னு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, போய்கிட்டு இருக்குது. இதுல ஒரு ஒழுங்கின்மை கிடையாது. வேத வசனம் பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆவது வசனம் சொல்லுது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்லப்பட்டிருக்குது. கவனிங்க, ஆண்டவர் பரிசுத்தர், ஆண்டவர் ஒழுக்கம் உள்ளவர். அதைத்தான் நம்ம இடத்துல என்ன செய்யறாருன்னா எதிர்பார்க்கிறார். ஒழுக்கத்தை தான் ஆண்டவர் உங்களிடத்திலும் எங்களிடத்திலும் நம்ம இடத்துல என்ன செய்யறார், எதிர்பார்க்கிறார். ஒழுங்கின்மை, அவர் ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கும் போது அந்த பூமி எப்படி இருந்தது, ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய்த்தான் செஞ்சு காணப்பட்டது அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இதை பண்படுத்துவதற்காகத்தான், இதை சமப்படுத்துவதற்காகத்தான், இதிலே வேலை செய்வதற்காகத்தான் மனிதனாகிய உங்களையும் என்னையும் என்ன செஞ்சிருக்கிறார், ஆண்டவர் இந்த உலகத்துல படைத்து வைத்திருக்கிறார். சோ ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு, கிறிஸ்தவர்களா இருக்கிற நமக்கு நம்மளிடத்துல வேண்டாத மை, ஃபர்ஸ்ட் மை என்ன மை இருக்கக்கூடாதான், ஒழுங்கின்மை இருக்கக்கூடாது. இரண்டாவது மை என்ன மை அப்படின்னா பெருமை. இரண்டாவது மை பெருமை. யாக்கோபு 4ஆவது அதிகாரம் 6ஆவது வசனத்துல சொல்லுது, தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இந்த பெருமை அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நான் தான், என்னால தான் முடியும், என்னால தான் இதை செய்ய முடியும், நான் இல்லாட்டி எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு மனுஷன் எந்த ஒரு மனுஷி பெருமையோடு கூட காணப்படுகிறார்களோ அவர்களை தேவன் என்ன செய்கிறார், தேவன் அவரை எதிர்க்கிறார், அவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். பெருமை எப்ப பார்த்தாலும் சில பேர் பெருமை பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்துல பெருமையை பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் தேவன் பெருமைக்கு எதிர்த்து நிற்கிறார். பெருமை பேசுகிறவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். நம்மளிடத்துல அதாவது தேவையில்லாத மை என்ன மை ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடாதுன்னா ஒழுங்கின்மை இருக்கக்கூடாது. இரண்டாவது மை பெருமை இருக்கக்கூடாது. மூன்றாவது மை என்ன அப்படின்னா மேட்டிமை. எரேமியா 13ஆவது அதிகாரம் 15ஆவது வசனத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா,
மேட்டிமையாய் இராதேயுங்கள் அப்படின்னு சொல்லி வேத வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. மேட்டிமை, அந்த பெருமையை கூட கொஞ்சமாவது கணக்குல சேர்த்துக்கலாம். இந்த மேட்டிமை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப, அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, கிராமத்துல கருவம் பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ரொம்ப தலக்கணம் பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மேட்டிமை என்ன செய்யக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு பயந்து நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், நல்ல விஷயம்தான். ஆனா அது நாளடைவுல என்ன ஆயிப்பது தெரியுமா? ஆண்டவரை விட்டுட்டு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நம்ம வச்சுக்கிட்டு ரொம்ப மேட்டிமையா, ரொம்ப இதா என்ன செய்யறதுன்னா, மற்றவங்களை கொஞ்சம் கூட சட்டையே செய்யறது கிடையாது. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, உலக பிரகாரமான காரியமா இருந்தாலும் சரி, இல்ல ஆவிக்குரிய காரியமா இருந்தாலும் சரி, மேட்டிமை என்ன சொல்லக்கூடாது, நம்ம இடத்துல காணப்படக்கூடாது. முதலாவது மை ஒழுங்கின்மை நம்மகிட்ட இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம். நம்ம ரெண்டாவது மை பெருமை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம். மூன்றாவது மை மேட்டிமை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம். நாலாவது மை பொறாமை. இதுக்கு வேத வசனம் சொல்றது கலாத்தியர் 5வது அதிகாரம் 26வது வசனத்துல, ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம் அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம் சொல்லி இருக்கு. பொறாமை, அவனுக்கு மட்டும் அப்படி நடந்துட்டு, அவனுக்கு மட்டும் அந்த ஆசீர்வாதம் கிடைச்சிட்டு, அவன் மட்டும் அப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லி மற்றவர்களையே நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அவங்கள பார்த்து, அவங்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிற பார்த்து பொறாமைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம், அவர்களுக்கு அந்த நன்மை எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி அதை நம்ம என்ன செய்ய மாட்டோம், யோசிக்கவே மாட்டோம். ஆனா அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஆசீர்வாதத்தை வச்சு பொறாமைப்படுறது, அவன் இப்படி செஞ்சுட்டானே, இவன் இப்படி செஞ்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பொறாமைப்படுகிறது. கிறிஸ்தவர்களா இருக்கிற நம்ம கிட்ட இருக்கக்கூடாத மை, நமக்கு தேவையில்லாத மை என்ன மை அப்படின்னா, இந்த மை மிக மிக முக்கியம். பொறாமை இருக்கவே கூடாது. அடுத்தது 5வதாக நம்மளிடத்துல நமக்கு வேண்டாத மை என்ன மை அப்படின்னா கொடுமை. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 11வது வசனத்துல, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் அழகழகா ஒவ்வொரு நாளுக்கு தேவையான காரியங்களை என்ன செஞ்சிருக்கிறார், படைத்தார். இந்த மனுஷனை படைச்சதுக்காக ஆண்டவர் என்ன செஞ்சார், ரொம்ப வேதனைப்பட்டார். அதுக்கப்புறம் வேத வசனம் சொல்லுது இந்த ஆதியாகமத்துல, பூமி என்ன செஞ்சுச்சுன்னா, இந்த ஆதாம் காலத்துல இருந்து கொடுமையினால், பாவத்தினால் என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டு நிறைய ஆரம்பித்து விட்டது. கொடுமை, மற்ற ஒருவன் எனக்கு ஏதாவது பண்ணிட்டான் அப்படின்னா நான் அவனுக்கு ஏதாவது என்ன செய்யணும், பதிலுக்கு பதில் ஒரு தீங்கு. கொடுமைக்கு இன்னொரு வார்த்தை சொல்லலாம், தீங்குன்னு சொல்லலாம். மற்றவனுக்கு என்ன செஞ்சிடலாம், இப்படி தீங்கு செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்துல என்ன செய்யறாங்க, நினைக்கிறாங்க. அப்படி அந்த கொடுமை நம்ம என்ன செய்யக்கூடாது, பண்ணவே கூடாது, தீங்கு இழைக்க கூடாது. இப்போ நம்ம கடைசி காலத்துல இருக்கிறோம், ஆண்டவருடைய வருகை ரொம்ப ரொம்ப சமீபம். எழுப்புதல் காலத்துல நீங்களும் நானும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, ஜனத்துக்கு விரோதமா ஜனம், குடும்பத்துக்கு விரோதமா குடும்பம், பிள்ளைகளுக்கு விரோதமா பிள்ளைகள், இப்படி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, கொடுமையினால நிறைந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் விட வேண்டிய காரியத்துல ஒண்ணு, இந்த கொடுமையை என்ன செய்யக்கூடாது, பிடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. கொடுமையை விட்டு ஒழிக்க வேண்டும் நம்மை விட்டு. அடுத்ததாக 6வது பாத்தீங்கன்னா வெறுமை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. நம்ம இடத்துல வேண்டாத மை என்ன மை வேண்டாம் அப்படின்னா, இந்த வெறுமை இருக்கக்கூடாது. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனத்துல, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஒரு ட்ரையான வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. ஏதோ பிறந்தோம், ஏதோ வளர்ந்தோம். நான் இந்த வசனத்துக்கு லிட்டரலா நான் உங்களுக்கு எழுத்துப்பூர்வமா மீனிங் சொல்லல. இதை நீங்க அப்சர்வ் பண்ணி நீங்க கவனிச்சீங்கன்னா புரியும், சரியா? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்ததுன்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. ஆனா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கோம், நம்ம ஒழுங்கமா இருக்கமா, இல்ல நம்ம ஆசீர்வாதமா இருக்கமா, யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம். ஒழுங்கின்மை தான், எங்க பார்த்தாலும் ஒழுங்கின்மை தான் காணப்படுது. ஒரு வெறுமையான வாழ்க்கை, ஏதோ வாழ்றோம். சில சிட்டி சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மிஷின் மாதிரி
காலையில எந்திப்பாங்க, பல்ல தேய்ச்சி குளிப்பாங்க, சாப்பாடு ரெடி பண்ணுவாங்க, சாப்பாடு கொண்டு அந்தால ஆபீஸ் ஓடுவாங்க, ஆபீஸ் வேலையை முடிப்பாங்க, திரும்ப ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வருவாங்க. வந்த உடனே அவங்க சாப்பிட்டு படுக்கிறது தான் டைம் கரெக்டா இருக்கும். இப்படி வந்து ஒரு வெறுமையான வாழ்க்கை, ஆண்டவரை தேடாத ஒரு வாழ்க்கையா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த வெறுமை வந்து நம்மள்கிட்ட இருந்து என்ன செய்யணும், எடுத்து போட வேண்டும். அடுத்தது கடைசியா பாத்தீங்க அப்படின்னா 7வது என்ன மை அப்படின்னா தீமை. நம்ம இடத்துல இருக்கக்கூடாத மை தீமை. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 17வது வசனத்துல நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆதாமுக்கு ஏவாளுக்கும் என்ன செஞ்சாரு, ஆண்டவர் கட்டளை கொடுத்திருந்தார். ஆனா இவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஏவாள் புசித்தாங்க. புசித்தது மட்டும் இல்லாம தன்னுடைய கணவருக்கும் என்ன செஞ்சாங்கன்னா கொடுத்தாங்க. இதனால இவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. திறக்கப்பட்டது நிமித்தமா தாங்கள் நிர்வாணிகள் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, உணர்ந்து அத்தியில ஆடைகளை தைத்து போட்டுக்கொண்டாங்க. எப்போ தீமை பிறக்க ஆரம்பிச்சிச்சு, எப்போ தீமை வந்து ஒரு மனுஷனுக்குள்ள உலாவ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஆண்டவர் சொன்ன காரியத்தை விட்டுட்டு வேற காரியத்தை செஞ்சதுனால தீமை என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டு உள்ள பிறக்க ஆரம்பிச்சுட்டு. சோ இந்த தீமை நம்ம இடத்துல காணப்பட கூடாது. நிறைய நேரத்துல நம்ம நிறைய மக்களுக்கு என்ன செஞ்சிருப்போம், நம்மள அறியாமலே தீமை செஞ்சிருப்போம். அப்பேற்பட்ட தீமை நம்ம வந்து செய்யக்கூடாது. இது நம்ம இடத்துல இருக்கவே கூடாது. இந்த மை இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு 7 விதமான மைய சொல்லியிருக்கேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற அண்ணன், அம்மா, அக்கா, உங்களுக்கு நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா வேண்டாத மை. என்னென்ன மை வேண்டாம் வேகமா நம்ம பார்த்துருமா. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒழுங்கின்மை நமக்கு என்ன செய்ய வேண்டாம், வேண்டாம். அடுத்தது பெருமை நமக்குள்ள என்ன செய்ய வேண்டாம், வேண்டாம். அடுத்தது மேட்டிமை நமக்கு என்ன செய்ய வேண்டாம், வேண்டாம். அடுத்தது பாத்தீங்கன்னா 4வது பொறாமை என்கிற கூட நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. அடுத்தது 5வது கொடுமை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அடுத்தது 6வது வெறுமை இருக்கக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கை வந்து வெறுமையான வாழ்க்கையா இருக்கக்கூடாது. அடுத்தது 7வது பாத்தீங்க அப்படின்னா தீமை நமக்கு வந்து என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இந்த 7 மையம் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயம். நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தடை பண்ணுகிற இந்த மைகள் உங்களிடத்துல என்னிடத்துல என்ன செய்யக்கூடாது, காணப்படக்கூடாது. இதைத்தான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஒருவேளை இந்த 7 விதம், இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த 7 விதமான மைகள்ல எந்த மைய நான் பிடிச்சுக்கிட்டு இருக்கேன், அந்த மைய நான் விட்டுட்டு ஆண்டவருடைய பிள்ளையா ஒழுக்கமா ஒழுங்கு கிரமமா நான் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பா நமக்கு என்ன செய்வார், நம்ம கூட இருந்து வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு பாத்தீங்களா. அந்த வழிய, மேன்மையான வழிய, தூய்மையான வழியை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு என்ன செய்வார், காட்டுவார். அப்படியே உட்கார்ந்த இடத்துல கண்களை மூடி ஜெபிக்கலாமா. அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த மையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம் தகப்பனே. ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையில இந்த வேண்டாத மைகள்ல ஏதாவது ஒரு சில காரியங்களை நாங்கள் பிடித்து தொங்கிக் கொண்டிருப்போமானால் என்னையும் எங்களையும் எசப்பா நீங்க தயவு கூர்ந்து நீங்க மன்னிக்க முடியாது ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒருவேளை விட வேண்டிய மைகளை விட்டு பரிசுத்தமாய் வாழ, ஒழுக்கமாய் வாழ, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாய் வாழ என்னையும் எங்களையும் நீங்க தகுதிப்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன் எசப்பா. வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற அருமையான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உங்களுடைய கிருபையினால வழி நடத்துங்க. இயேசு மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.